concern, actually by heart, I don't even know the incredible. Thank you for doing this. What spoke to you? Which of the thousands spoke to you the most? எது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எல்லாத்தோட ஏன்னா நம்மளுக்கு எல்லா 1330 குரலும் ஒரே நாள் யூஸ் ஆகணும். சர்க்கம்ஸ்டான்ஷியல் லிட்டரரி ஒர்க். அது ஒரு கனெக்ட் பண்ணுறது. இப்போ வீட்டில் ஒரு சின்ன ஆர்குமெண்ட், ஒரு குட்டி ஒரு சின்ன சண்டை, ஒரு ஸ்பாட் பெரிய ஒரு பெரிய ஒரு ஆர்ட் காரணம் வந்து ஒரு ஈகோ. ஸோ அந்த ஈகோ அந்த மாதிரி வீட்டிலேயோ இல்லை வேற இடத்துலையோ ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது நாங்கள் அடிக்கடி வீட்டில் ஒரு குரல் சொல்லுவோம். குணமனிதன் குன்றேறில் என்ற வெகுளி கணமையை காத்தல் அறிவு. அதுக்கு மீனிங் என்னன்னா, நல்லவருக்கு கோபம் வந்தால் அடுத்த நொடியே பறந்து போகும். ஸோ அங்கே ஓகே நம்ம நல்லவங்க, நம்மளுக்கு கோபம் வரக்கூடாது. ஸோ இது ஒரு குரல் மட்டும் இல்லை, இது நிறைய. இப்போ நம்ம தேவையில்லாம வேற யாராவது இது கரெக்டா இருப்பாங்க, நம்ம அவங்க என்ன சொல்றது. இப்போ நான் சொன்ன குரல் மாதிரி தான், அறிந்தாற்றி செய்கிற பார்க்கலாம், வேண்டியவன் என்று பார்க்காத என் செய்யும் வேலையை பார்த்து நீ தெரிவு செய். ஸோ இந்த வேலைக்கு யார் கரெக்டா இருப்பாங்களோ, இப்போ நீங்க இந்த 3 லெஜண்ட்ஸ் இந்த ஈவெண்ட் கூப்பிட்டா மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய குரல்ஸ் லைஃப்ல எங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் கற்க கசட 2லேருந்து ஆகிற முதல் எழுத்தெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல்னா, நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. அதுக்கு மீனிங் வந்து, உலகிலே பெரிய அறியாமை என்பது நிலையில்லா பொருளை நிலையென நினைப்பது. ஸோ இந்த மாதிரி ஸோ எவ்ரி பாயிண்ட் ஆஃப் அவர் லைஃப் we can able to connect with this திருக்குறள். அண்ட் இது பசங்க மியூசிக்கோட இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் எல்லா பாயிண்ட் ஆஃப் லைஃப், ஏன்னா இதுல மீனிங் இருக்கு. வெறும் குரல் மட்டும் கேட்டால் அவ்வளவா, வெறும் குரல் மட்டும் இது மனப்பாடம் பண்ணணுமே, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இருக்கும். ஸோ மீனிங் எளிமையான தமிழ்ல எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக புரியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஞானசம்பந்தம் சார், என்னோட லாஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு. நான் 2 மணில கேட்டீங்களே, நான் பார்த்து நானும் ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்துட்டே இருந்தேன். நீங்க வந்து ரொம்ப வருஷமா திருக்குறளா இருந்தாலும் சரி, வேற நிறைய டாபிக்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட நகைச்சுவை கலந்த ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிளா அதை வந்து மக்களுக்கு சேர்ந்து போய் சேர்க்கறதுல யூ பிளேட் a very big role. அதனால உங்ககிட்ட நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு புக்கில் இருந்து பார்த்து படிச்சு நம்ம இதை கத்துக்கணுமே அப்படின்னு கத்துக்கிறத விட, அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதனால நம்மளுக்கு வர நாலேஜ் ஏன் நம்மளால இன்னும் ஈஸியா கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இவர் சொன்னா மியூசிக் வழியா இன்னும் ஈஸியா. எனக்கு கூட என் அப்பா திட்டிகிட்டே இருப்பாரு ஒரு காலத்துல, இவ்வளோ சினிமா பாட்டை ஏன் இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு இருக்க, நீ எவ்வளோ மைண்ட் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது, அதெல்லாம் படிப்புக்கு டைவெர்ட் பண்ணா இன்னும் எங்கேயே இருக்கலாமே அப்படின்னு நிறைய. ஏன்னா அந்த பாட்டுன்னா அது நம்மளுக்கு அதை நம்ம கூட சேர்ந்து பாடுறோம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அதனால அதை நம்மளுக்கு ஈஸியா ஒட்டிடும். அது ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். ரொம்ப நன்றிங்க. கேள்வி ரொம்ப பெருசா இருந்தது. சாரி சார். பரவாயில்ல. கம்பெனி இந்த நல்ல நிகழ்வை எடுத்து ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் அழைத்தமைக்காக முதல்ல நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வழக்கமா எங்களை பேச கூப்பிட்டா நாங்கள் செவிக்கு ருசியத்தான் கொடுப்போம். எங்களுடைய பேச்சு வந்து இனிமையா இருந்ததுன்னு சொன்னா, இந்த தேன் வந்து பாய்ந்தது காதிலே பாரதியார் நாவிலே சொல்ல பாருங்க, காதிலே அப்படிங்கிறார். நல்ல வார்த்தை காதில் விழுந்தா இனிப்பா இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது இனிப்பான வார்த்தை என்ன, பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துல இடம் கிடைச்சிருச்சு, பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அது போல திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, முதல் நாள் சம்பளம் வந்துருச்சு, இதெல்லாமே இனிப்பான செய்தி தான். என் ஹோட்டல்ல சாப்பிட்றோம், இல்லை நான் கொடுக்குறேன்னு ஃப்ரெண்டு சொன்னா அது மாதிரி இனிப்பான செய்தி எதுவும் கிடையாது. இது காதல தேன் பாய்க்குன்னு சொல்றோம். இது இந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் என்ன அப்படின்னா, நம்ம பேசிட்டு இருக்கப்பவே பிரிட்டானியா பத்தி பேசுறோம். நாடு நிற்குது, காது நிற்குதுங்கிறது ஒரு வகையில நாடு நிற்குது. அதுவும் நீங்க முதல்ல அர்ச்சனா நீங்க சொல்ற போது அந்த பிஸ்கட்டை எப்படி சாப்பிட்றதுங்கிறது கூட சொல்லி காமிச்சிங்க, எங்களுக்கு கூட செஞ்சு காமிச்சிங்க. எல்லாரும் கைகளை கூப்பிட்டு இப்படி எடுத்து அதை இப்படி தொட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட இன்னும் கூட நல்லா இருக்கும். ஆனால் அது கேட்குறப்பே மகிழ்ச்சியா இருந்தது.
அது மட்டும் இல்லை, இவ்வளவு பெரிய கம்பெனி நீங்கள் சொன்னீங்க பாருங்க, எத்தனை லட்சம், 29 லட்சம்ங்கிற அளவுக்கு நீங்கள் சொன்னீங்க. எத்தனை தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, இவ்வளவு பெரிய கம்பெனி. அடுத்தடுத்து பாரதி சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய செல்வத்தை கூட்டுவதற்கோ முயற்சி கிளைகளை பெருக்குவதற்கோ செலவிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழுக்குன்னு வந்தீங்க பாருங்க, அதுதான் எங்க 3 பேருக்குமே ரொம்ப சிறப்பு. வீடியோடு சரி சொல்றாங்கன்னா 4 பேருக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ எங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாரும் பல இடத்துல பேசிட்டு இருந்தாலும் கூட இங்கே இல்லை ஒன்றும் சேர்க்க வச்சுங்க. இப்போ ஐயாவோட அருமையான வார்த்தையை உட்கார்ந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பிரமாதமாக சொன்னாங்க. அதுலேயும் பால் இருக்கு, இதுலேயும் பால் இருக்குன்னாங்க. நல்ல ஒரு ஒப்பீடு, முப்பால் இருக்குன்னாங்க. அதுதான் உண்மை. அதே போல் பாரதி பாஸ்கர் மேடம் அவர்களும் எளிமையான விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. நம்முடைய இடியன் ஆசிரியர் அவர்கள் அவர் சின்ன பிள்ளைகளுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுலேயும் சிகாகோவில் அவர் அந்த 2 கையில், ஒரு கையில் அமெரிக்கன் தேசிய கீதத்தை, இந்த கையில் இந்தியன் தேசிய கீதத்தையும் அவர் வாசித்த போது நான் விழுந்து போனேன். அத்தனை சின்ன வயசு அவருக்கு. அப்போதான் நான் நினைச்சேன், அந்த திருஞான சம்பந்தர் 3 வயசு 3 வயசுல பாடினார்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த ஞானம் இருக்குது பாருங்க. இந்த ஞானம் வந்தால் பின்பு நமக்கு எது வேண்டும்னு கேட்டால் அந்த மாதிரியான ஞானம் அவர்களுக்கு இருக்கு. அவருடைய பெற்றோர்களுக்கு நம்ம ரொம்ப பாராட்ட சொல்லணும். ஏன்னா அவருக்கு அந்த திறமையை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, கொண்டு வந்தாங்க. முக்கியமாக நீங்கள் கேட்ட மாதிரி இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல எப்படி நம்ம திருக்குறளை கொண்டு கொடுக்கறது, நல்லா நினைவு வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் செஞ்ச ஒரு அருமையான சாதனை, திருக்குறள் எழுதுனது மட்டும் இல்லைங்க, அதுக்கு அவர் உரை எழுதலை. நான் வச்சுக்கோங்க, மீனிங் எழுதலை, எழுதிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நீங்க இருக்கும். இன்னைக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் இல்லை, அடுத்த தலைமுறையும் திருக்குறளுக்கு உரை எழுதும். அதுல ஒரு புதுசு இருக்கும். இப்ப போன ஆண்டுக்கு இல்லாத ஒன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அவர் அதை கவனமாக செஞ்சிருக்காரு. ஏய், நான் திருக்குறள் தர்றேன், நீ உன் அறிவை வச்சு அதை நீ விரிவுபடுத்து. அதுதான் உண்மை. அது சாதாரணம் கிடையாது. எங்க வீடு தமிழாசிரியர் வீடு, எங்க அப்பா தமிழாசிரியர். அவங்க சொன்ன மாதிரி அவருக்கு கோபம் வந்தால் திருக்குறள் தான் வரும். செய்க பொருளை செருன சருக்கருக்கும் எக்கு அதில் கூறியது. இப்ப நானும் எங்க அப்பாவும் ஏதோ சண்டை போடுறதுக்கு நினைப்பாங்க. அவர் சொன்னது தெரியுமா, திருவள்ளுவர் சொல்றாரு, பொருளை செய்தார், நாளை பொருளை தேர்தல் வச்சுக்கோ, உன் எதிரியை வீழ்த்திருக்கு. அதுக்காக ஒரு அருமையான ஆயுதம் எதுவுமே கிடையாதா. இன்னொன்னு உங்களுக்கு எளிமையாக சொல்றேன். திருக்குறளை புரிஞ்சுக்கிறதுனா என்ன செய்ய தெரியுமா, ஒரு ரகசியம். முதல்ல உரையை தெரிஞ்சுக்கிறது. பொருளை படிங்க, அப்புறம் திருக்குறள் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா பொருளை படிக்காம திருக்குறளை படிச்சுக்கிறீங்க. உதாரணமா துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை, அப்படி துப்புரவு விட்டுருவோம். ஏன் தெரியுமா, இதுக்கான பொருள் தெரியாதனால அந்த குறள் மேல நமக்கு ஈடுபாடு இல்லாமல் போச்சு. அது என்ன அழகான குறள் தெரியுங்களா? தண்ணி உணவை உற்பத்தி செய்ய பயன்படுது, நம்பர் 1. தண்ணி உணவை ஆக்க பயன்படுது, நம்பர் 2. சில வீடுகளில் தண்ணி உணவாகவும் இருக்குடா, நீராகிறதா சாப்பிட்றாங்க பல வீட்டில். இதாங்க நீங்க கேட்கலாம், அப்படின்னா அவர் இதை தமிழ்ல எழுதிட்டு இருக்காங்க. தமிழ் தாங்க. துப்பாக்குன்னா என்ன அர்த்தம், துய்த்தல்னா என்ன அர்த்தம், உண்ணுதல், சுவைத்தல், துய்ப்பார்க்கு. அப்படி நீங்க ஒரு வார்த்தையில புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க. அவர் சொன்னார்ல, 1000 பேர் சொல்லி கொடுத்தாலும் சில விஷயம் புரிய மாட்டேங்குது. இப்போ உதாரணமாக திருக்குறள் இதில் சொல்லுவார், ராமாயணத்தில் லட்சுமணன் கோவப்பட்டப்ப, அப்பா ஏன்டா கோவப்படுற, ராமன் கோபுறார், இது விதியோட பிள்ளைடா, நதியின் பிள்ளை இல்லையடா அப்படின்னு சொல்றாரு. இது நான் சொல்லி கொடுக்குறேன், சாய்ஸில் விட்டுறாங்க, நான் சொல்லி கொடுத்தா. அதையே கண்ணதாசன் எழுதி, இளையராஜா இசையமைச்சு, டி.எம். சௌந்தரராஜன் பாடி, சிவாஜி கணேசன் அவர்கள் வாய் சச்சார்னு வச்சுக்கோங்க, அவன் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேங்கிறான். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறியதம்மா, நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சின்னு சொன்னா இது அப்படியே நிறைவு நிற்குது. அவர் இசை வடிவத்தில் சொன்னார். பொருள் சொல்றப்ப அது சுலபமா போய் சொல்லணும். இன்னொன்னு,
கதை வடிவத்தில் சொல்தல். இது திருக்குறளுக்கான முயற்சிகள் அதீதமாக இருக்கு. கதை வடிவத்தில் சொல்லுதல். புறம்பெண்பாவாக 22 வரைக்கும் இருக்கார். 7 சொல்லு. என்ன ஒரு அறிவாளி பாருங்க திருவள்ளுவர். 21ஆம் நூற்றாண்டுல நம்ம ஆளுக மெசேஜ் தான் படிப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு குறுஞ்செய்தி தான் படிப்பான்னு தெரிஞ்சு 7 சொல்லுக்குள்ள திருக்குறளை கொடுத்துட்டாரு. அப்படி கொடுத்ததுனாலதான் சரி இது எங்கெங்க பயன்படுத்துறதுன்னு ஒரு கேள்வி கேட்கறோம். எங்க பயன்படுத்தலாங்க, எங்க பயன்படுத்தலான்னு கல்யாண பத்திரிகை அடிக்கிறோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் உள்வாழ்க்கை பண்பும் பயனும் அது போடுறோம் இல்லையா? குழந்தையா அவர் சொன்னார் பாருங்க, குடலிருந்து யாழிலிருந்து 80 மக்கள் மலர் சொல் கேளாந்தவர். இந்த ஒரு திருக்குறள் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஏன் தெரியுமா? தமிழ்ல 3 லகரம் இருக்குன்னா அந்த 3 லகரமும் வரக்கூடிய ஒரே திருக்குறள் திருக்குறள் தாங்க. தமிழ்ல 3 லகரம் இருக்கு. அப்படியா அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. இருக்கு. வாழைப்பழம் இங்க எப்படி சொல்றாங்க தெரியல. ஆமா, ஒரு வார்த்தையா சொல்லி கொடுத்தாரு. வாழைப்பழம், அவன் வாயப்பயம் அப்படின்னு இருக்கான். வாழைப்பழம் வாயப்பயம். உங்க அப்பா கூட்டம் அப்பா இருந்தாரு. என்ன உங்க பேர் வாழைப்பழம்னு சொல்லி கொடுத்தா வாயப்பயம்னு சொல்றான். அது எங்க பயக்க வயக்கம் அப்படின்னு இருக்காங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க சொந்த ஊர் வந்து கேக்கே. நீங்க எதுக்கு வந்தீங்க? பொயக்கே போயிட்டு அவ்வளவுதான் வராது. அது சிறப்பு நகரம். சரிங்களா? பொது நகரம்னு ஒண்ணு இருக்கு. பொது நகரம் என்ன நினைக்கிறீங்களா? காமன். வடமொழியிலையும் வரும், தமிழ் மொழியிலையும் வரும். அதான் அந்த காமன் பொது நகரம். பள்ளிக்கூடம் வச்சுக்கோங்க, அதான் பொது நகரம். அப்புறம் லட்டுக்கு வர்ற இடத்துல அது குண்டு நகரம் அப்படி சொல்லுவோம். இதை நாங்கள் எளிமையாக சொல்லிட்டு ஒரு வாத்தியார் ரொம்ப நேரம் சொன்ன பிறகு ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்டான், சார் மஞ்சுளாவுக்கு வர்றலா அதுனா சார், லதாவுக்கு வர்றலா இல்லை சார், புரிஞ்சு சார் உட்காரலாம் முடிஞ்சு வச்சு எவ்வளவு சுலபம் பற்றீங்களா? அதுதாங்க திருக்குறள். இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதை அந்த பிஸ்கட்டை எடுத்து பார்க்குற போது திங்கிறதுக்குள்ள சித்திக்க வைக்கிறீங்க பாருங்க. தின்னு மட்டும் சித்திக்கிறது வேற, திங்கிறதுக்குள்ள அது இது என்ன கற்க போட்டுட்டு அடுத்தது இப்படி அதை தேட வைக்கிறீங்கல்ல, அது ஒரு சிந்தனை. அதோட வாழ்க்கையில் கஷ்டம் வருதா சோகம் வருதா அப்போ ஒரு திருக்குறள். நம்பிக்கை வேணுமா? மோட்டிவேஷன் ஒரு சொன்னார். இன்னைக்கு எத்தனையோ மோட்டிவேஷன் பேசுறோம்ல, ஒரு திருக்குறள் எடுத்தோம்னா போதும் சொல்லி முடிச்சுக்கலாம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்த்து அதனை அவன் கண் உடல். HR பூரா தெரிஞ்சிட வேண்டிய திருக்குறள் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிப்பன், இத்தனை நேரத்தில் அவனால மட்டும்தான் செய்ய முடியும் தெரிஞ்சு அதனை அவன் கண் விடல் விட்டுட்டு விளைவிக்க நோய்க்கப்படாது. அவனை போட்டு அவன் தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க. ஆனா தப்பா தேர்ந்தெடுத்தா ஜெயிக்க மாட்டேங்க. இப்போ ஒருத்தன் பூக்கடையில் வேலை ஒருத்தவங்க கொண்டு போய் வெடிக்கடையில வச்சிருக்காங்க, பட்டாசு கடையில ஒன்று கூட வைக்கல. ஏன் சொல்லுங்க? அவன் 5 நிமிஷத்துக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கான் பழக்க தோசையில. அவன் மேல தப்பா அவன் மேல இல்லை, அவனை வச்ச நம்ம மேல தப்பு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்க. சரி எல்லாம் சரி, நீங்க எல்லாம் நகைச்சுவையா பேசுறீங்க, அப்படி பேசுறீங்க, அப்படி அதுக்கு திருக்குறள் இருக்கா? இருக்குங்க. நகுதல் பொருட்டன்று நட்டல். இப்ப சொல்றாங்கல்ல, இந்த நட்புக்கு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி நகைச்சுவைங்கிற விஷயத்துக்கு என்ன சொல்றாங்கன்னு, சிரிக்க தெரிஞ்சவனுக்கு தான் அந்த உலகம் ஒளிமயமா இருக்கு. இல்லைன்னா அது பகலாக இருந்தாலும் இருக்கின்றார். பகலில் பார்ப்பற்று இருள். அப்ப நல்ல உணர்வோடு நாம மகிழ்வா இருந்தா அதுக்கு நகைச்சுவை வேணும். 9 சுவையில் முதல் சுவை நகைச்சுவைன்னா அதை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த இன்பத்துப்பாடு சொல்லி பார்த்தீங்களா, உங்க சொல்லி ஒரு வயசு பின்னாடி பார்த்துக்கிறாங்க. உண்மையே சொல்றதா இருந்தா அதுதாங்க பாடமா வைக்கணும். ஏன் தெரியுமா? அதுல ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அது சைக்காலஜி, உளவியல் முழுவதுமே. ஒரு வார்த்தை கூட அதுல தீய வார்த்தை கிடையாது. மனநிலையை பற்றி சொல்றதுங்க, அது பற்றியே சொல்ற அந்த உள்ள உணர்வுகளை சொல்வது அதுதான்.
என்ன வந்து ஒரு திருக்குறளுக்கு உரையை சொல்லி ஒரு புத்தகத்தில் கேட்டாங்க. ஓகே, அவங்க கேட்குறப்ப எனக்கு 45 வயசு, ஒரு 50 அதிகாரத்துக்கு எழுதுனேன். அவர் சொன்ன மாதிரி அப்புறம் வச்சுட்டேன், வயசு 10 அப்படி 45 வயசு எனக்கு 10 இப்பவும் கூட நேற்று சொன்னது எனக்கு பழசா தெரியுது. அறிஞரும் அறியாமை கண்டற்றார் இருந்தார் திருவள்ளுவர். நீ ஒவ்வொரு முறையும் பாரு, உனக்கு என்ன தெரியாதுங்கிறதாண்டா உனக்கு அறிவு, என்ன தெரியுங்கிறதுக்கு பேர் அறிவு கிடையாது. என்ன தெரியாதுன்னு கண்டுபிடி, அப்படின்னா அது வேணும். இப்ப பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதா இருந்தா அவர்களுக்கு நல்ல எளிய கதை மூலமாக போய் சேர்க்கலாம், அவர் மாதிரி பாடல் மூலமாக போய் சேர்க்கலாம், ஐயா சொன்ன மாதிரி ஒரு சிறந்த அறிவுரை மூலமாக போய் சேர்க்கலாம். அப்பாவும் பையனும் போயிட்டு இருந்தாங்க கிராமத்துல, குளம் நிறைய தண்ணி, அதுல பூ இருந்தது. பையன் அப்பாட்ட கேட்டான், அப்பா பூ நல்லா இருக்கு, அந்த பூவுடைய அந்த இது எவ்வளோ உயரம் இருக்கும்னு கேட்டான், அந்த தண்டு உயரம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டான். அவர் சொன்னால் ஒரு 5 அடி இருக்குண்டா அப்படின்னாரு. சரி, நான் அப்புறம் கொஞ்ச தூரம் போய் பார்த்துட்டு, அப்பா 7 அடி இருக்கு போல பார்க்கணும். ஆமாடாருனாரு. அவன் இறங்கிட்டான், இறங்கி அங்கே தூக்கிட்டான். எப்பா 10 அடிப்பா. ஆமாடாருனாரு. நீ லூசாப்பா, 7 நாளும் சரிங்கிற, 5 நாளும் சரிங்கிற, 10 நாள் நீ என்னப்பான்னு கேட்டான். அப்பா அவர் சொன்னார், தம்பி, இந்த மலரோட உயரத்தை தீர்மானிக்கிறது தண்டு இல்லடா, தண்ணிடா. வெள்ளம் உயர்ந்தால் மலர் உயரும், உன் உள்ளம் உயர்ந்தால் ஒளி உயர்வாய். வெள்ளத்தடையது மலர் நீட்டம், மாந்தர்தன் உள்ளத்தடையது உயர். இப்ப ஐயா சொன்ன மாதிரி திருவள்ளுவர் அப்பா மண் போறத பார்த்தாரா? இல்ல. நீங்க பேசிட்டு போறது எழுதுவோம், எழுதல. அதை கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டு சொல்றப்பதாங்க அதனுடைய அருமை தெரியும். எங்களுக்கான வேலையை நீங்க நிறைய குறைச்சிட்டீங்க. இப்ப பிரிட்டானியாவை எடுத்து சாப்பிட போறப்ப நாங்க சொல்ற திருக்குறள் சொல்லி எல்லாத்தையும் அவங்களுக்கு எது புரியுமோ அதுல கொடுக்கணும். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். எப்படின்னா, நான் இந்த மேடையில் பேசுறேன், நான் நாடகத்தில் நடிக்கிறேன், சினிமாவில் வர்றேன் இல்லைங்களா. ஒரு நாடகத்துல ஒரு வசனம் போட்டு அந்த வசனகர்த்தா இந்த இடத்துல ஞான சம்பந்தம் ஒரு திருக்குறள் சொல்லுவார்னு எழுதி கொடுத்துட்டாரு. அதான் வசனம். எனக்கு இந்த இடத்துல ஒரு திருக்குறள் சொல்லுவார். நான் உடனே என்ன பண்ணேன், அதை மனைவிக்கு சொல்ற மாதிரி, அம்மா தற்காத்து தற்கொண்டான் பேணி தக சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படின்னு நம்புறீங்களோ அங்கே பொருள் சொல்லிடுறேன். தற்காத்து தன்னை காத்துக்கொண்டு, தற்கொண்டான் பேணி கணவனுடைய நலத்தை பார்த்து கொண்டு, தகை சார்ந்த சொற்காத்து வேணும்னா மட்டும் பேசணும், சோர்விலா எப்பவும் டைனமிக்கா இருக்கணும், அவதான் பெண்ணு. இதை நான் சொன்னேங்க. என்ன தெரியுமா, ஆயிரக்கணக்கான போன் எனக்கு பல இல்லத்தரசிகள் இருந்து வருது. நீங்க திருக்குறள் சொல்லிட்டீங்க, நீங்க ஐயோ நான் 50 வருஷமா திருக்குறள் தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் மேடையில் சொல்றேன், வகுப்புல சொல்றேன். அங்கெல்லாம் சொன்னா யாரு கேப்பா? நாங்க பார்க்கிற சேனல்ல நீங்க சொன்னீங்க, நாங்க பார்க்கிற நாடகத்துல நீங்க சொன்னீங்க. பாத்தீங்களா, அவர்கள் எங்கிருக்கிறார்களோ அங்கு நாம் இதை கொண்டு சென்றால் நிச்சயமாக திருக்குறள் உலகம் புறம் போய் சேருவிடும். பிரிட்டானியா அந்த சாதனையை செய்யும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. இது போல எழுதிருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. மைக்கு ஒரு ஃபைனல் பஞ்ச்லைனுக்காக சார், ஒரு ஆசிரியரா இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கெல்லாம் உங்க சார்பால பேரண்ட்ஸ்க்காக என்ன ஒரு அட்வைஸ் சார்? பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து சொல்லலாம், ஏன்னா நான் பேரண்டை கேட்டுட்டேன், அதனால சொல்லலாம். என்ன வேணும், ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசணும். கொரோனா கொடூரமான நோய் தான், தீமையெல்லாம் செஞ்சது. ஆனால் ஒண்ணுங்க, எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சது. ஒரு பையன் கூட கேட்டான், ரொம்ப நாளா இங்கே இருக்காரு யாருன்னு. உங்க அப்பாடா அவரு. அவனுக்கு தெரியல, ஏன்னா அவருக்கு தான் ஆபீஸ் போயிருவாரு 7 மணிக்கு. வர்றதுக்குள்ள அவர் வரது இது தூங்கிக்கலாம். இந்த நேரத்துல கூடி உட்கார்ந்து பேசுதல் இருக்கு. அந்த காலத்துல மாதம் டைனிங் டேபிள்னு எழுதுவார். சாப்பிட்ற இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. சாப்பிட்றப்ப பேசக்கூடாது, அதெல்லாம் இல்லை, பேசணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசணும்.
குடும்பத்துல பெற்றோர்கள் அவர்கள் முதல்ல தமிழ் பேசணும். முக்கியமா தமிழ் பேசணும், அதுவே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்தது அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்தா அவங்களோட கொஞ்ச நேரம் அது பற்றி கேட்கணும். பள்ளிக்கு போயிட்டு வர்ற பிள்ளை அப்படி பைக்குள்ள கையை விட்டு ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு பென்சிலை காமிச்சு, அம்மா இன்னைக்கு எங்கள் கிளாஸ்ல திருக்குறளை எழுதியது யாருன்னு கேட்டாங்க, நீ சொல்லிக் கொடுத்த மாதிரி திருக்குறள்னு சொன்னம்மா, இந்த பென்சில் எனக்கு கொடுத்தாங்கம்மா, எல்லாரும் கிளாப் பண்ணாங்கம்மான்னு சொன்ன உடனே என்ன செய்ய தெரியுமா, குழந்தைய தூக்கி அப்படி வச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும். மெச்சி முனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிரிக்குதடி, கன்னத்தை முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுறது, அப்படி சொல்லணும். அதுக்கு பிறகு அந்த பென்சிலை காமிச்சு இதே கொடுத்தாங்களா உனக்கு ₹1,00,000 கட்டுறேன் இந்த பண்ணி கொடுக்க, அந்த டீச்சருக்கு வரட்டும் அப்படி சொல்லக்கூடாது. அந்த குழந்தையோட கொஞ்சம் பேசணும். அம்மா அப்பா அவங்களுக்குள்ள கொஞ்சம் பேசணும். ஒரு காலத்துலங்க ஏகாந்தனை வீட்டுல அப்பா அம்மா பேசுறப்ப நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், அண்ணன் தம்பி பேசுறப்ப நான் கேட்டு, சுஜாதாவை பத்தி பேசுறப்ப நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். சினிமாவை மட்டுமே பேசுவாங்கன்னு இல்லைங்க, அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் வந்துருச்சு எல்லாமே. ஆனால் அத்தனைக்கு மேல ஆமா அதுல இருக்கக்கூடிய சிறப்பை சொல்லணும். இப்ப பாரதி பாஸ்கர் மேடம் என்ன அழகா சொன்னாங்க, கற்பவைன்னு ஒரு சொல் போதுட்டாங்க, அவ்வளவுதான் போதும். எது வேணுமோ அதை படி, அம்பட்டையும் ஞாபகம் வச்சுக்கணுமா வேண்டாம். அந்த திருக்குறளுடைய இன்னொரு அழகு இருக்கு, அவங்களுக்கு தெரியும், நேரம் இல்லாமல் விட்டுட்டாங்க. இன்னொரு அழகு இதுல துணைக்காலே கிடையாது. முதல்ல துணைக்கால் உங்களுக்கு துணை எழுத்துலாம் தெரியுமா? இப்ப நான் எழுதுன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு துணை எழுத்து இருக்கு. எண் அப்படிங்கிறதுனா அதுல துணை எழுத்து இல்லை. திருவள்ளுவர் 11 துணைக்கால் போட்டு ஒரு திருக்குறள் இருப்பார். யாகாவாராயினும் யாராவது சின்ன குழந்தையுடைய குரலா இருக்கு. குழந்தை தானா? இல்ல குழந்தை மாதிரி யாரும் பேசுறாங்களா? சொன்னீங்களா? வெரி குட். யாகாவாராயினும் சோகாப்பர் சொல்லுக்கு பட்டு ரைட். இந்த விழாவை நீங்க நடத்துறதுக்கு மேடம் அர்ச்சனா மேடம், இந்த விழாவை நீங்க நடத்துறதுக்கு ஒரு வெற்றி. நான் சொல்றது பாருங்க, சூப்பர். நிஜமாவே இதுல 11 துணை இருக்கு. இன்னொரு திருக்குறள் இருக்கு, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அவ்வளவு திருக்குறள் அத்தனை துணை எழுத்த போட்டவரு இந்த கற்க கசடர்களை போடுறது. கற்க தொழில் இல்லை, கசடவை இல்லை, கற்பவை இல்லை, கற்றதும் இல்லை, நிற்க இல்லை, அதற்கு பேசவில்லை. ஏன் தெரியுமா? கல்வி கற்றவனுக்கு எவன் துணையும் தேவையில்லை, அவன் தன் சொந்த காயும் நிற்பான். அவ்வளவுதான். நீங்க புதுசு புதுசா சேர்த்தா ஒண்ணு வள்ளுவர் சொல்ல மாட்டாங்க, பயப்படணும். நீ சொல்றாரு நானே உன் அறிவை பொறுத்தாண்டா திருக்குறள் சிறப்பா விளங்கும். அதனால நீ கேட்ட மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட பேசணும். பாப்பா உனக்கு எனக்கு தெரியுமா அப்படிக்கணும். முன்னெல்லாம் வீடுகளில் பழமொழியும் விடுகதை போடுவாங்க. விடுகதைன்னு ஒண்ணு இருக்கு, அவங்க பஸ் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி விடுகதை ஒண்ணு இருக்கும். அந்த விடுகதை என்ன தெரியுமா? ஒண்ணு கேட்டுட்டு பதில் சொல்லாம இருப்பாங்க. இப்ப பிள்ளைகள் யோசிக்கணும், காண பூ பூக்கும் காணாம காய் காய்க்கும், அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது தமிழாங்க 2 பேருக்கு தெரியாது. பூ வெளியே தெரியுமா, காய் வெளியே தெரியாதான். அப்படி ஒரு தாவரம் இருக்கு, அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இது விடுகதை. அதுக்கான பதில பிள்ளை சொல்ல முடியலன்னா கடைசியில் சொல்லுவாங்க, கடலை இது தெரியா மல்லாக்கொட்டைன்னு சொல்லுவோம், நிலக்கடலை. அது பூ பூத்தா கீழே நிலக்கடலை தயாராயிடுச்சுன்னு அர்த்தமா. காண பூ பூக்கும் காணாமலே காய் காய்க்கும். அதான் இப்ப பாருங்களேன், ஆன்சர் சொல்லாம இருக்கிறப்ப அவங்க சிந்திக்கிறாங்க. அழகா சொன்னாங்க, அவங்க சிந்திக்க விடாம செஞ்சிருச்சு. எல்லா உபகரணங்களும் சேர்ந்து நமக்கு சிந்தனையை நிறுத்திடுச்சு. அதை மாத்தணும். ஏன் இங்க ஜெயிக்க முடியாதாங்கிறாங்க. ஜெயிக்கலாங்க, அது கண்டுபிடிச்சது ரொம்ப தானே. அது ஜெயிக்க முடியாதா? அது ஒரு இடத்துல நின்று போகும். நம்ம அப்படி இல்லை, நம்ம அடுத்தடுத்து சிந்திப்போம். அதுக்கு என்ன வழி? பெற்றோர்கள் இதே போல அவர்கள் பாட தெரிஞ்சா பாடலாம், பேச தெரிஞ்சா பேசலாம்.
அதே மாதிரி சண்டை போட்டால் கூட போட்டு போடுறாங்க, முதல்ல என்ன நல்லா சண்டை போடுறீங்களே அப்படி கூட சொல்லலாம். இப்போ இது எல்லாம் எதுவுமே இல்லாம அவர் ஒரு ரூம்ல இருந்து சபையில் ஆயிடுச்சா அந்த அம்மா அங்க இருந்து வந்து கொட்டிக்கோ இப்படி சொன்னா இது பிள்ளைக்கு போய் சேருமா? இல்லை. இப்ப பேசுறது ஒரு மெசேஜ்ல போடுறாங்க, ரெடியா ரெடி வாங்க, அவ்வளவுதான். அதனால பேசணும், தமிழ் பேசணும், கொஞ்சம் தெரிஞ்ச பாட்டோ கதையோ கேட்கணும், கொஞ்சம் விடுகதை போடணும், அவங்களுக்கு தெரியலன்னா சொல்லிக் கொடுக்கணும், அவங்களோட கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரணும், வாக்கிங் வர மாதிரி போயிட்டு வரணும், நாய் இல்லாத தெருவா பார்த்து போயிட்டு வரணும். அதுக்காக முக்கியம். அதெல்லாம் பாதுகாப்பு எல்லா விஷயங்களையும் வச்சு சொன்னோம்னா பெற்றோர்கள் நிச்சயமாக நல்ல குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வருவார்கள். மாதா பிதா குரு தெய்வம். நன்றி. பேசிட்டதுனால இவங்களெல்லாம் பாராட்ட முடியல. ஏன்னா ஒரு அருமையான மெசேஜ், எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க ஞானசம்பந்தன் கடைசியா, திருவள்ளுவர் குறள் எழுதினாரே ஒழிய உரை எழுதல அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய தாட் தெரியுமா? ஏன்னா உரை எழுதிருந்தா முடிஞ்சு போயிடும், செத்து போயிடும், அதோட சரி. ஆனா இன்னைக்கு எவ்வளவு உரைகள் எவ்வளவு சிந்தனைகள் எழுதுறதுக்கு அதுல வாய்ப்பு இருக்கு. போற போக்கில் அந்த ஒரு வரி அவ்வளவு அழகா அவர் சொன்னார். பாரதி அதுதான் நானும் அந்த கற்பவைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க பாருங்க. கடவுளே, நீ என்ன கற்க வேண்டுமோ அதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் தெரிந்து வச்சா எல்லாம் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி மேல போட்டு வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? எவ்வளவு அழகா உண்மையாகவேமா நாங்க எத்தனையோ நேரில பேசியிருக்கிறோம். இன்று எங்களுக்கு பயனுடைய ஒரு நல்ல நாளாக இப்படி பரிமாறிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இடியன் பேசும்போது அவரு கேஷுவலா அந்த குரலை சொன்னாரு. ஒரு ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும். அந்த குரல் சொன்னார், குழல் இனிது யாழினிதுன்னு. உண்மையிலேயே அந்த குரல் அவங்க குடும்பத்துக்கு பொறுத்தது. குழல் இனிது யாழினிது. ஒரு சம்பவம் பாருங்க, குன்றக்குடி அடிகளார் தலைமையில ஒரு வழக்காடு மன்றம்னு ஒண்ணு நடந்தது. நான் ஒரு கட்சியில பேசுறேன், சத்தியசீலன் திருச்சியில பெரிய பேச்சாளர், அவர் ஒரு கட்சியில பேசுறாரு. திருக்குறள்ல எல்லாம் இருக்குன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அப்படி கிடையாதுன்னு சத்தியசீலன் பேசிக்கிட்டு இருக்கிறார். குன்றக்குடி அடிகளார் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாரு, சிவம் திருக்குறள்ல எல்லாம் இருக்குன்னு சொல்றிய, ஃபேமிலி பிளானிங் இருக்கான்னு. சாமியார் கேட்கலாமா? கேட்கணும் சாமியார். திருக்குறள்ல எல்லாம் இருக்குன்னு சொல்றியப்பா, ஃபேமிலி பிளானிங் இருக்கா அப்படின்னாரு. இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம தான் நிறுத்துறது இல்ல, ஆமா இருக்கு அப்படின்னு. எங்க இருக்கு? குழல் இனிது யாழ் இனிதுன்னு ரெண்டோட நிறுத்திக்கிட்டார். இரண்டுக்கு பிறகு எப்போதும் வேண்டாம் என்பதில் ஃபேமிலி பிளானிங்கை திருவள்ளுவர் வற்புறுத்துகிறார். இதுல அடுத்ததுதான் சத்தியசீலன் நினைச்சாரு, நல்லா புட்டா விடுறீங்க உரை, நீங்க சொன்னீங்கல்ல நம்ம யோசிக்க கிடைக்கும்னு. ஒரு ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, ஆசைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைம்பாங்களே, அதுவும் இருக்குன்னு புரியுதுங்களா அப்படின்னாரு. இருக்கு அப்படின்னு. எப்படி? குழல் என்பது ஆண் குழந்தையை குறிக்கும், ஏன்னா கண்ணன் குழல் வைத்திருந்தார். யாழ் என்பது சரஸ்வதி வைத்திருந்தார், அது பெண் குழந்தையை குறிக்கும். அதனால ஒரு ஆண் ஒண்ணு ஒரு பெண் ஒண்ணு அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்குது அப்படின்னு. அது ஒரு பெரிய ஆச்சரியம். பிறகு ஒரு நண்பர் இசைத்துறையில வல்லவர் சொன்னாரு, சார் உண்மையிலேயே பிரான்ஸ்ல இசைக்கருவிகளை பிரிச்சிருக்கிறாங்க, குழலை ஆண் கருவி என்றும் யாழை பெண் இசைக்கருவி என்றும் கொடுத்திருக்கிறார்கள். திருக்குறளுக்குள்ள இது எப்படி இருக்கு? இதுதான் இன்னைக்கு இவங்க குடும்பம் தான். குழல் யாழ், குழல் இனிது யாழ் இனிது, இது ரெண்டு மழலையும் கேட்கிற பாக்கியம் அவங்களுக்கு. இவங்க குடும்பத்துக்கே குரல் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்யரும் சொல், அப்பா ஏத்தாப்புல உட்கார்ந்து இருக்காரு. தந்தை மகர் காட்டும் நன்றி அவர் செய்திருக்கிறாரு, இவர் தகப்பனுக்கு செய்ய வேண்டியது செஞ்சிருக்கிறார். இப்படி ஒரு எல்லா விஷயமும் திருக்குறள் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு அழகு. இவங்க 4 பேரையும் நான் மனதார பாராட்டணும். நல்ல கேள்விகளா கேட்டாங்க, அருமையா இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனாங்க. இதுக்கப்புறமும் பொறுமையா இருக்கிற உங்களுக்கும் சேர்த்து என்னுடைய பாராட்டு. 20 வயசாச்சு. 20 வயசு ஆகும்போது கரெக்டா ஒவ்வொரு கூட்டமும் ஓப்பன் ஆகுது. இங்க தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோம். அதுக்கு சுக்கி சேம் ஆயா வந்து அதை லான்ச் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அழகா. ஸோ இட்ஸ் கிரேட் டு ரீயூனைட்.
அழைக்கும் உண்டோ அழைக்கும் தாழார்களே புனிதரே பூசத்தரும் அன்பையும் கதவுகள் போட்டு எப்படி பூட்ட முடியும் நேசித்த ஒருவன் துன்பத்தை பார்த்தால் கண்கள் தாய் கசியும் அழிக்கும் உண்டோ அழிக்கும் தாழார்களே புனிதரே பூசத்தரும். ஒரு பெரிய பெரிய கைது கொடுக்கலாம். பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். நான் என்ன பண்றதுன்னு தெரியும் அப்படின்னு மகிழ்ச்சி போயிட்டு இருக்கேங்க. உண்மையாவே ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். சின்ன டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃப்ரம் கைத்துக்கு அழகு கூடும் சொல்லுவாங்க. இப்போ நல்ல தாராளமா கைத்துக்கு எல்லாருமே அவருக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.